குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர் 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்த்து முடிந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்க்கு 1500 ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். நான் ஷெடியூல் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். ஃபுல் ஷெடியூலையும் பாருங்க. உங்கள் எக்ஸாமுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஷெடியூலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா PSLV C-59 அப்படின்ற ராக்கெட் வந்து விண்ணில் வந்து பாயிருக்குது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தினுடைய ப்ரோபா 3 அப்படின்ற செயற்கைக்கோளுடன் PSLV 59 ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது டிசம்பர் 4 இன்று வந்து விண்ணில் ஏவப்பட இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஐரோப்பியாவை சேர்ந்த ஒரு விண்வெளி. நம்மளுடைய ராக்கெட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு வருது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் புறவெளி ஆய்வு செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபா 3 என்னும் இரட்டை செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்து இந்த செயற்கைக்கோளை வந்து PSLV ராக்கெட் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் நிலைநிறுத்த ESA நிறுவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபா 3 செயற்கைக்கோள் புவியிலிருந்து 60500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் வந்து இது மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 6500 தான் வரணும். இது எதுவும் கரெக்டு தான். 60500 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுவட்ட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா 2 செயற்கைகளும் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே வந்து பயணித்து சூரியனுடைய புறவெளி பகுதியை வந்து ஆய்வு செய்து தரவு எடுக்கும். ஓகேங்களா? இது சூரியன் கிட்ட போகிறதுனால 60500 கிலோமீட்டருங்கிறது சரியான விடை தான். புவி சார்ந்த செயற்கைக்கோள் தான் ஜஸ்ட் ஒரு 6500 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் நிற்கும். சரிங்களா? அடுத்து தமிழகத்தில் 40 அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்சாதன வசதியுடன் கூடிய கட்டண படுக்கை வார்டு அமைக்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்தில் அதுக்குன்னு தனி வார்டு ஒதுக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்சாதன வசதியுடன் கூடிய கட்டண வசதியுடன் கூடிய படுக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டண தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 1000லேருந்து 1500 கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனி அறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 6,22,373 பெண் தொழில் முனைவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே 2வது இடத்தை பெற்று தமிழ்நாடு வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பெண் தொழில் முனைவர் வந்து தங்களுடைய நிறுவனங்களை பதிவு செய்த பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு. வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுயோதவி குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து தொழில் முனைவராக மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கப்படுது. புத்தாக்க தொழிலை ஊக்குவிப்பதற்காகவும் வந்து மானியத்துடன் கூடிய இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த வாழ்ந்து காட்டும் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். அடுத்து உலக மாற்றுத்திறனாளி தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கல்வியை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வலுத்திருக்கு. கல்வியை மீண்டும் மானிய பட்டியலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மாநிலங்களவையினுடைய தலைவராக திமுக குழு தலைவராக இருக்க திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைத்திருக்கிறார். ஓகேங்களா? இந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு எப்போ மாற்றப்பட்டுச்சுன்னா கல்வி 1976ஆம் ஆண்டு அவசர நிலையின் போது வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றப்படுச்சு. இது முக்கியமான கொஸ்டின். TNUSRBலாம் முக்கியமான கொஸ்டின். உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? கல்வி எந்த ஆண்டு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின். அடுத்து ரூபாய் 9,828 கோடி மதிப்பிலான
MH-60R ரக ஹெலிகாப்டர் உபகரணங்கள் மற்றும் அது தொடர்புடைய பிற சாதனங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு விற்பனை செய்யும் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கான உபகரணங்கள் தயாரிக்கும் முதன்மையான ஒப்பந்ததாரராக லாக்ஹீட் மார்டின் ரோட்டரி மற்றும் மிஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனங்கள் 2 நிறுவனங்களும் அமெரிக்காவில் இயங்கி வருது. இதனுடைய ஒப்பந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதனுடைய உதிரி பாகங்கள் மட்டும் நம்ம வாங்க இருக்கிறோம். அடுத்த முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் தான், ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி டேரக்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன சட்டம் மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா 100% நடைமுறைப்படுத்திய முதல் மாநில அரசாக வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கு. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்ற 3 புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதை பொறுத்துக்க மாதிரி அப்படியே டேரெக்டாக போட்டால் என்ன புது பேர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பொறுத்துகளே கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது டிஎன்யூ சார்பில். இந்த புதிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த 3 சட்டங்களையும் 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசமாக சண்டிகர் வந்து உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா, இந்த சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு சில நோக்கங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம், நல்லிணக்கம், சமூக நீதி ஆகிய சித்தாந்தங்களுடன் பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை தொடங்கிய 60 நாளுக்குள் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அடுத்த 45 நாட்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட முக்கியமான நோக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்களே முதன்மையானவர்கள் என்பதே இந்த புதிய சட்டத்தின் தாரக மந்திரம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த வந்து பார்த்திங்கன்னா விசாரணை தொடங்கி எத்தனை நாட்களுக்குள்ள குற்றச்சாட்டு பதிவு செய்யணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எத்தனை நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் தாக்குதல் நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணாய் வர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் அழைத்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு வங்கதேசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அங்கே கலவரம் போயிட்டு இருக்கனால அது சார்ந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா டிஎன்பிசி அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி. உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. உச்சநீதிமன்ற நீதிபதியாக தில்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியாக மன்மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது கொலிஜியன் பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். இவருடைய பேர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக தான் இருக்கிறார் இவர். ஆனால் இதில் முக்கியமான கீழே கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றத்தின் மொத்த அனுமதிக்கப்பட்ட 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா 34 பேர். தற்போது 2 இடங்கள் காலியாக இருந்துச்சு. இப்போ இவரை சேர்த்து மொத்தம் 33 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா, இது மட்டும் தான் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வங்கி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நியமனதாரர்களை நியமிக்கும் வங்கி சட்ட திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி யாரையாவது சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது அப்பா இல்லைனா அம்மா உங்களுக்கு எதாச்சு இல்லை அக்கௌண்ட்டில் ஏதாவது இதாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பணம் போகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 பேரை வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசி தான். கடந்த 2023 கொண்டு வரப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையருக்கும் தேர்ந்தெடுக்கும் 3 நபர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நீக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா அவங்களை செலக்ட் பண்ணுற அந்த கமிட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்துகிட்டு வேறு 3 பேர் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரதமர் இருக்கணும், ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் வந்து இடம்பெறுவாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய நியமன குழுவில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர், மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். ஓகேங்களா, இதுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை தான் படித்தாகணும். இது மட்டும் படிச்சுக்கோங்க. மறுபடியும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்ம மன பண்ணுவோம். அடுத்து இந்தியாவின் முன்னாள் ஸ்குவாஷ் நட்சத்திரமான ராஜ் மன்சந்தா வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானதாக அவர் குடும்பம் அறிவிச்சிருக்காங்க. சமீபத்திலும் காலமான இவர் வந்து எதனுடன் தொடர்புடையன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டான் பிராட்மேன் தொப்பி வந்து பார்த்திங்கன்னா 2.63 கோடிக்கு வந்து ஏலம் இருக்குது. ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர். இவர் 1947-48 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணிக்காக விளையாண்டுருக்கிறார். அதனால் அவர் பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தென்கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவசர நிலை இராணுவ சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த நாட்டு அதிபரான
யூன்சுக் யோல்ஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. சும்மா டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கேள்வி கிடையாது. அடுத்து முக்கியமானது இது கேள்வி, டிஎன்பிசி இருந்துக்கும் டிஎன்யூஸாக இருந்தோம். டிசம்பரில் பெண்களுக்கான லிவா மிஸ் திவா 2024 போட்டிகள் வந்து நடக்க இருக்கிறது. ஃபேஷன் துறையில் இருக்கிற பெண்களோட திறமையை மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா லிவா மிஸ் திவா 2024 போட்டிகள் இந்த மாதம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, இது போன்ற நிகழ்ச்சி இந்தியாவில் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இந்தியாவில் எங்கே நடக்குது என்ன ஏதுன்னு இன்னும் தெளிவாக குறிப்பிடல, கண்டிப்பாக வந்து குறிப்பிடுவாங்க. அதனால் வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய அந்த ஃபேஷன் துறையினுடைய திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் கட்டாயம் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி போகும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதில் நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து ஃபீஸ் குறையும். அந்த தேர்வு எழுதி பாருங்கள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கொஸ்டின்ஸ் எங்கள் அகாடமியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வேணும் அப்படி இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அனுப்புங்க, நீங்கள் தாராளமாக எழுதலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷெடியூல் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.